இந்த முருகனை பற்றியான ஒரு பற்றுதல் எப்படி வர ஆரம்பிக்குது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகான்னா என்ன அழகு அப்படின்னு தெரியும். இந்த முருகாங்கிற வார்த்தைக்கு கிருபானந்த வாரியார் என்ன சொல்லுவாருன்னா, தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லுவார். அதாவது மகிழ்ச்சி வேணுமா முருகான்னு சொல்லு, தெய்வத்தன்மை வேணுமா முருகான்னு சொல்லு, புகழ்ச்சின்னு வேணுமா, ஆனந்தம்னு வேணுமா, சந்தோஷம்னு வேணுமா, வீரம்னு வேணுமா, விவேகம்னு வேணுமா அப்படின்னா 6 பிரிவுகளாக அவர் பிரிக்கிறார் இந்த முருகாவை. ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு, வேட்டைக்கு போகும்போது அம்பு போய் ஒருத்தருக்கு ஒரு முனிவர் மேலே பட்டுடுது. முனிவர் மேல் பட்டோன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியல, என்னடா பண்ணுறது, இப்படி பட்டுட்டே நம்ம பண்ணிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசர் என்ன பண்ணுறாரு, தேரோட வந்து ஒரு முனிவரை பார்க்க வர்றாரு. அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல, அவர் பார்க்க முடியல. முனிவரோட பையன் அங்கே இருக்கிறார். அந்த பையன் என்ன பண்ணுறான், வந்திருக்க உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த முனிவரோட பையன் வந்திருக்கிறது யாரு, அந்த நாட்டுடைய அரசர். இதுமாரி நான் வந்து வேட்டைக்கு போனேன், என்னுடைய அம்பு வந்து ஒரு முனிவர் மேலே பட்டுட்டு அந்த நிகழ்வுக்காக இந்தமாரி எனக்கு ஒரு பிரம்மகதி தோஷம்னு ஒரு விஷயம் ஏற்படுத்திட்டு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலை அப்படின்னு அந்த முனிவரோட பையன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, இந்த அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் வடக்கு பக்கத்தில் போங்க, கங்கையில் போய் குளிச்சுட்டு 3 தடவை என்ன சொல்லுங்க, முருகாங்கிற வார்த்தையை சொல்லு. எப்படி 3 தடவை அந்த முருகாங்கிற வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த மன்னர், அந்த நாட்டோட அரசர் அவர் கிளம்பி போயிட்டாரு. அதன் பிறகு மகனுடைய அப்பா முனிவர் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. அந்த தேரோட தடம் இருக்கு, யாருப்பா வந்தா அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட கேட்கிறாரு. அப்ப கேட்கும் போகும்போது, இந்த நாட்டோட அரசர் வந்தாருப்பா, அவர் ஏதோ ஒரு அம்பு எய்தாராம், அந்த அம்பு வந்து ஒரு முனிவர் மேல பட்டுட்டான், அதுக்கு வந்து இது மாதிரி என்ன பரிகாரம்னு கேட்டாரு. நீ இந்த மாதிரி கங்கையில குளிச்சுட்டு நீ வந்து இது மாதிரி வந்து 3 தடவை முருகா 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 அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, நீ மிகப்பெரிய பாவம் செய்து விட்டாய் அப்படிங்கிறாராம். எப்படி மிகப்பெரிய பாவம் செய்து விட்டாய் அப்படின்னோடனே, அப்ப எனக்கு அதுக்கான விளக்கம் தேவைன்னு அந்த மகன் கேட்கறானா. அதுக்கு என்ன சொல்றாரு, 3 தடவை நீ எப்படி முருகான்னு சொல்ல வேண்டாம், ஒரு தடவை நீ முருகான்னு சொல்லியிருக்கணுமே, 3 தடவை நீ ஏன்டா சொன்னா, நீ ஒரு தடவை சொன்னாலே அந்த பாவ விமோச்சனம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு